ஹலோ கைஸ், இந்த வீக்கெண்ட் எங்களோட கோயில் ட்ரிப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு கிராமத்தில் இருக்க புஷ்பேஸ்வரர் சிவன் கோயிலுக்காக போயிட்டுருக்கோம். என் கூட என் ஃப்ரெண்டு தங்கம் அப்புறம் மோகன் 2 பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கோவிலில் என்னென்ன சிறப்பு, என்னென்ன வழிபாடுலாம் பண்ணுறாங்கன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாமாங்க. வயல்வெளிகள் சூழ்ந்த அழகே கிராமத்துக்கு நடுவில் அழகான ஒரு டிஃபன் கடையில் காலையில் டிஃபன் சாப்பிட உட்காந்துட்டோம். இட்லியும் வடையும் ரொம்பவே நல்லா இருக்குது. சூரிய பகவானுக்கே தனியாக கோயில்கள் எத்தனையோ இருந்தாலும் சூரியனே வழிபடுற கோயிலில் சில தான். அதில் ஒரு கோயில் தான் ஞாயிறு புஷ்பேஸ்வரர் டெம்பிள். அந்த கோயிலில் தான் நம்ம வந்திருக்கோம். வர வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி மிகப்பெரிய லெவலில் கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆயிரத்தி 500 வருஷம் பழமையான இந்த கோயில் மண்டபத்தில் இருக்கும். இந்த கோவில் மூலவரை புஷ்பேஸ்வரர் எனவும் உற்சவரை சோமஸ்கந்தர் எனவும் அழைக்கப்படுறாங்க. சுமார் 1500 வருஷம் பழமையான கோவிலாக ஞாயிறு புஷ்பேஸ்வரர் கோயில் இருக்கிறது மற்றும் கோவிலின் தலவிருட்சமாக நாகலிங்க மரம் இருக்கிறது. இங்கு அம்பாள், சொர்ணாம்பிகை, பாலாம்பிகை ஆகிய 2 பெயர்களில் அழைக்கப்படுகிறார். இக்கோவிலின் மூலஸ்தானத்திற்கு முன்பு சூரியன் புஷ்பேஸ்வரர் சன்னதியை பார்த்திருக்கிறார். இவர் சிவபெருமானை எப்போதும் வழிபட்டு கொண்டிருப்பதாக ஐதீகம். மேலும் சித்திரை மாதம் முதல் 7 நாட்கள் சூரியனின் ஒளியானது புஷ்பேஸ்வரர், சொர்ணாம்பிகையின் மீது படுகிறது. இதை சூரியன் இவர்களை பூஜிப்பதாக ஐதீகம். எனவே அந்த தினத்தில் சிவனுக்கு உச்சிகால பூஜைகள் செய்வதில்லை. சூரியன் நவகிரகங்களுக்கு தலைமை கிரகம் என்பதால் இங்கு நவகிரக சன்னதியும் கிடையாது. இக்கோவிலில் புஷ்பேஸ்வரர், அம்பாள் இருவரும் கிழக்கு வாசலை நோக்கி அருள் புரிகிறார்கள். மேலும் தெற்கு வாசலில் 5 அடுக்கு ராஜகோபுரமானது அமைந்துள்ளது. இக்கோவில் 15 வருடம் கழித்து குடமுழக்கு நடக்க இருப்பதால் இங்கு கிழக்கு வாசல் அருகே யாகசால பூஜையானது அமைக்கப்படுகிறது. மேலும் குடமுழக்கின் காரணமாக நடை தற்சமயம் மூடப்பட்டிருக்கிறது. சூரியன் வழிபட்ட தலம் என்பதால் இவ்வூர் ஞாயிறு என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணி நடந்துட்டு இருக்கிறதுனால பர்மிஷன் கிடைக்கல, சாமியும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காட்டுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாத் ராஜி. பாய்.